நாம் இன்னைக்கு கோலார் சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், 4 வரமிளகா, ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்ச கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான கோலார் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.